இந்த உலகத்துல எதெல்லாம் இனிமை அப்படின்னு இனிமை 40 சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி கற்பது ரொம்ப ரொம்ப இனிமையாங்க. அதனாலதான் பிச்சை எடுத்தாவது கல்வி கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா தான் கற்ற கல்வியை ஆன்றோர்கள் நிறைந்த சபையில் அரங்கேற்றுவது கூடுதல் இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மிக மிக இனிமை. அதனாலதான் பெண்கள் நாம எப்பவுமே நல்ல வார்த்தைகளா, அழகான வார்த்தைகளா உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயங்களை தாண்டி இந்த உலகத்துல இன்னும் இனிமை இருக்குமா அப்படின்னா இருக்குங்க. என்ன தெரியுமா? பெரியோரை துணையாக வைத்திருத்தல், பெரியோர் துணை கோடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல யாரு தெரியுமா மிகச்சிறந்த கோடீஸ்வரர்கள்? எந்த பிள்ளைகள் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வாழ்கிறார்களோ, பெரியோர்களின் அரவணைப்பில் வாழ்கிறார்களோ, அவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம இப்ப யாருக்காவது எதையாவது சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன நினைப்போம்? அவங்க நமக்கு வாகனத்தை சேர்த்து கொடுக்கணும், நமக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், நமக்கு காசு பணம் சேர்த்து கொடுக்கணும் அப்படிதானே நினைப்போம். அதுதாங்க இல்ல. வீட்டுல இருக்க பெரியவங்க நம்மளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு தன்னுடைய 20 வருட 30 வருட 40 வருட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த அனுபவத்தை விட இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பரிசும் மிகச்சிறந்த சொத்தும் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் பெரியோரை வைத்திருத்தல் மிக மிக இன்பம் அப்படின்னு இந்த இனியவை 40 சொல்றாங்க. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிப்போம், அவர்களை துணையாக நினைப்போம், அவர்கள் வழி நடப்போம்.